வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் முத்ரா சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு என்னை கொண்டாட பிறந்தவளை. எழுதியவர் தமிழ் முத்ரா. வாசிப்பவர் ஹர்ஷஸ்ரீ. வெள்ளென்ற இறைச்சலுடன் அந்த அலுமினிய பறவை ரன்வேயில் ஓட ஆரம்பித்தது. சக்கரங்கள் மெல்ல எழும்பும் தருணம் பெரும்பாலானவர்கள் கண்ணை மூடி திறந்தனர். எத்தனை முறை விமானத்தில் பயணம் செய்தாலும் அதன் சக்கரங்கள் தரையை விட்டு வானத்தில் எழும் வினாடி 70% அதிகமானவர்களுக்கு ஒரு சிறு கலக்கம் தோன்றி மறைவது வாடிக்கை. காற்றை கிழித்து கொண்டு வானத்தில் உயர்ந்தது அந்த பறவை. ஏர்ஹோஸ்டஸ் சொல்படி சீட் பெல்ட்டை கட்டி கொண்டு அனைவரும் அமர்ந்திருந்தனர். காதை அடைப்பதை தடுக்கும் பொருட்டு சிறு குழந்தைகளுக்கும் சில பெரியவர்களுக்கும் கூட மிட்டாயை மென்றபடி சுற்றும் முற்றும் பார்த்தனர். அவ்வளவு உயரத்திலிருந்து பார்க்கும்போது லண்டன் நகரமே மிக அழகாக தெரிந்தது. தேம்ஸ் நதியும் வரிசையாக கட்டப்பட்ட சித்தெரும்பு வீடுகளும் இடையிடையே தெரிந்த பச்சை பூங்காக்களும் அழகுக்கு அழகு சேர்த்தன. இது எதையும் ரசிக்கும் நிலையில் அவனில்லை. வெளியே மட்டுமின்றி அவனது மனம் முழுவதும் கூட மேகக்கூட்டம் இடைவெளியின்றி நிறைந்திருந்தது. அவன் மனதின் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் மனமேகத்தை விலக்கிவிட்டு பார்த்தால் தெரியும். ஆனால் அதற்கு அவனுக்கு பொறுமையும் இல்லை. மிக முக்கியமாக அவன் அதை விரும்பவும் இல்லை. அவன் அருகில் வலதுபுறம் அமர்ந்திருந்தவர் ஒரு பெரியவர். பையன் வீட்டுக்கு வந்து செல்கிறார் போல இருக்கிறது. வெளிநாட்டில் எத்தனை மாதம் நம் ஊர் முகத்தை காணாமல் காய்ந்து போயிருந்தாரோ தெரியவில்லை. முதலில் கொஞ்சம் தயக்கமாய் அவனை பார்த்தவர், "ஆர் யூ தமிழ்?" "ஆமாம்" என்பதை போல தலையசைத்தான். "அப்பாடி, உங்க 6 அடி உயரம், தங்க கலர், அதுவும் மீச வேற இல்லையா? அதுதான் பார்த்ததும் பஞ்சாபியோன்னு நினைச்சிட்டேன் தம்பி. நான் மேலூர் பக்கம். தம்பிக்கு எந்த ஊரு?" "மெட்ராஸ்" சுருக்கமாக சொன்னான். "மெட்ராஸ்ல எந்த இடம்?" "திருவொற்றியூர்." "அட, வடிவுடையம்மன் கோவில் இருக்கிற இடம். எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருந்தாங்க. 2 தடவை வந்திருக்கேன். இங்கே எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்க?" "ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கல." "அப்புறம் டென்டிஸ்டா? ப்ரைவேட் ப்ராக்டிஸா?" தான் மருத்துவர் என்று முடிவு கட்டி கொண்டு பேசியவரிடம் முதன்முறையாக எரிச்சல் தோன்றியது. "நான் டாக்டர் இல்லை." இது அவரது ஆர்வத்தை கொஞ்சம் குறைத்தது. "அப்போ சாஃப்ட்வேரா? இந்த சி, ஜாவா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தம்பி, அதுவோ?" "இல்லை." "அப்போ என்ன வேலை பார்க்குறீங்க?" இப்படித்தான் சிலர். பக்கத்தில் அமர்பவர்கள் தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மேலே மேலே கேள்வி கேட்டுக்கொண்டு தொணதொணக்கும் அவரிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் யோசித்தான். முகத்தில் அடித்தால் போல் பேசிவிடலாம். ஆனால் அது அவரை கஷ்டப்படுத்தும். இன்னும் 6-7 மணி நேரம் உடன் பயணம் செய்ய வேண்டும். ஏதாவது பேச போய் இந்த பயணம் அவனுக்கும் அவருக்கும் நெருஞ்சி முள்ளில் அமரும் தர்ம சங்கடத்தை உருவாக்கிவிட வேண்டாம் என்று நினைத்தான். அக் என்ற அவனை முழுவதுமாக முடிக்கக்கூட விடவில்லை அவர். "அக்கௌண்டண்டா? நினச்சேன். நம்ம ஊரில் கூட நல்ல மரியாதை. என்ன, சிஏ பாஸ் ஆகிறது தான் கஷ்டம். என் பையன் இங்கே ஆர்பிஎஸ் பேங்க்கில் வேலை பார்க்குறான்." "ஆமாம், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது?" "ஹீத்ரூ பக்கத்தில்." "அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் ஒன்றில் வேலை பார்க்கிறேன்னு சொல்லி கூட அவன் முடிக்கவில்லை. அதற்குள் அவர் பதிலளித்து விட்டார். அடுத்தவர் பேசுவதை முழுமையாக கூட கேட்க பொறுமையின்றி எல்லாமே தெரிந்தது போல் பேசும் இவரின் போக்கிலேயே விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விட்டான் அவன். "அப்போ ஃப்ளைட் பிடிக்க சௌரியதான். என் பேர் விவேகானந்தன். நான் ஒரு வியாபாரி. மார்க்கெட்டில் மண்டி வச்சுருக்கேன். எனக்கு 4 பிள்ளைங்க, 2 பொண்ணு 2 பையன். பொண்ணுங்களை பக்கத்திலேயே கொடுத்துட்டேன்." கேட்காமலேயே விவரம் சொல்லி கொண்டு வந்தாள். பின் நினைவு வந்தவராக, "உங்கள் பேர் என்ன தம்பி? நானும் அப்பையிலிருந்து தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன்." "அரவிந்த்." ஆளை மாதிரியே பேரும் அழகாக இருக்கு. இருவரும் பேசும்போது இடைமறித்த ஸ்ராவணி, "அப்பா பாத்ரூம்" என சொல்ல, "பாவம், வைஃபுக்கு வேலை போல இருக்கு, அதனால தான் வரலையா?" என்று சொல்லி குடும்பத்தை பற்றி கண்டறிய முயன்றவரை கண்டுகொள்ளாமல் குழந்தையை வாஷ்ரூமுக்கு கூட்டி கொண்டு போய் விட்டுவிட்டு மெதுவாக வந்தான். இடையே உணவு வந்துவிட இடதுபுறம் திரும்பிக் கொண்டு உணவை ஸ்ராவணிக்கு ஊட்டிவிட்டபடியே தானும் தனக்கு அளிக்கப்பட்ட சாண்ட்விச்சை சாப்பிட்டு முடித்தான். எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் அவரை தவிர்த்தான். அவரும் இடையில் வேறு யாரோ ஒருவரிடம் பேச ஆரம்பித்திருந்தார். காலியான தட்டுகளையும் பலரசம் தந்த டம்ளர்களையும் விமான பணிப்பெண் வசம் தந்த பின் மீண்டும் பெரியவர் மறுபடியும் குடும்ப விவரம் பற்றி கேட்க, "கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்" என்று சொல்லி சென்றான். அவன் திரும்பி வந்தபோது ஸ்ராவணியுடன் பேசிக்கொண்டிருந்த அவரது பார்வையில் ஒரு பரிதாபம் வந்திருந்தது. அவனிடம் ஸ்ராவணியை ஒப்புவித்த பின் கால் மறத்து விட்டதால் எழுந்து ஒரு நடை நடந்து வருவதாக சொல்லி சென்றார். அவர் சென்றதும் தனது செல்ல மகளிடம் கேட்டான் அரவிந்த். "ஸ்ராவணி, அவர் என்னம்மா கேட்டாரு?" மெதுவாக சொன்னது குழந்தை. "அந்த தாத்தா உங்க அம்மா வரலையான்னு கேட்டாரு. நான் அம்மா இல்லை, சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னேன்." அவரது பார்வையில் தெரிந்த பரிதாபத்தின் அர்த்தம் புரிந்தது அரவிந்துக்கு.
அவனுக்கு அவர் மனதில் என்ன நினைத்திருப்பார் என்று ஆராய்வதை விடவும் ஏராளமான வேலைகள் இருந்தன. இப்படி திடுதிப்பென கிளம்பி வருவதற்காக அலுவலகத்தில் ஏற்கனவே இருந்த விடுமுறை பத்தாமல் சம்பள பிடிப்புடன் வேறு விடுமுறை எடுக்க வேண்டியதாகிவிட்டது. இருக்கும் லீவில் பாதிக்கு மேல் போன முறை ஸ்ராவணிக்கு காய்ச்சல் வந்தபோது பார்த்து கொள்ள எடுத்து விட்டான். மறுபடியும் விடுமுறை என்று வந்து நின்றவனிடம் சற்று சுணங்கிக் கொண்டேதான் சம்மதித்தனர் அவனது ஆபீஸில். அவன் லீவு வாங்குவதற்கு கஷ்டப்பட்டதை விட அதிகம் கஷ்டப்பட்டது ஸ்ராவணிக்கு லீவ் வாங்கத்தான். ஸ்ராவணியின் பள்ளி தலைமை ஆசிரியை கண்டிப்பாக 2 வாரங்களுக்கு மேல் விடுமுறையை நீட்டிக்க கூடாது என்று சொல்லி அவன் சூடமடித்து சத்தியம் செய்யாத குறையாக உறுதிமொழி தந்த பின் தான் சரி என்று தலையாட்டினார். 4 நாட்கள் வேலை அவனுக்கு பெண்டெடுத்து விட்டது. மாலையில் அவளை பள்ளியிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து பார்த்து கொள்ளும் ரீமாவிடம் 2 வாரம் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். முதல் நாள் வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் வேலைகள் அம்பாரமாய் குவிந்திருந்தன. குன்றாய் குவிந்திருந்த ஸ்ராவணியின் யூனிஃபார்ம் மற்றும் அவனது துணிகளை லாண்ட்ரோமேட்டில் கொண்டு போய் துவைத்து கொண்டு வந்தான். அதனை மடித்து வைக்க மலைப்பாய் இருந்ததால் அப்படியே ஒரு மூலையில் போட்டான். பாத்திரங்களை கழுவி கவிழ்த்தான். பசியில் இருந்த ஸ்ராவணிக்கு ஒரு கிரீன் ஆப்பிளை கொடுத்துவிட்டு, காலையிலிருந்து காப்பியை மட்டும் குடித்து என்னை வாட்டுகிறாயே, என்னையும் கொஞ்சம் கவனி என்று சத்தம் போட்டு தனது வயிற்றுக்கும் ஒரு ஆப்பிளை கொடுத்து சமாதானப்படுத்தினான். அரவிந்துக்கு காப்பி இருந்தால் போதும், அதை குடித்துவிட்டே ஒரு நாள் முழுவதும் கூட இருந்து விடுவான். அவனுடன் வேலை செய்யும் ஐவனின் என்ன மேன், சாப்பிடாமல் சிக்கனம் செய்கிறாயா என்ற கேள்விக்கு புன்னகையை பரிசாக கொடுப்பான். ரைஸ் குக்கரில் அரிசியை களைந்து வைத்தான். ஸ்ராவணிக்கு கிரையானை கொடுத்து படம் வரைய சொல்லிவிட்டு தானும் தனது ஆபீஸ் வேலையில் ஆழ்ந்து விட்டான். சற்று நேரத்தில் அப்பாவும் பெண்ணும் சாதத்துக்கு கொஞ்சம் தயிரையும் உருளைக்கிழங்கு சிப்ஸையும் தொட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்தார்கள். அவனுக்கும் ஆசைதான் தன் பெண்ணுக்கு விதவிதமாக சாப்பாடு தர வேண்டும் என்று. ஆனால் தினமும் ஒரு சாதம் ஒரு குழம்பு வைப்பதற்குள் விழி பிதுங்கி விடுகிறது. அவனது பெண்ணும் தந்தை தரும் குழைந்த சாதத்தையும் தாளிக்காத பருப்பையும், சமைக்க முடியாத நாளில் அவன் தரும் பச்சை லெட்டூஸ் அடங்கிய அரைகுறை சாண்ட்விச்சையும் கூட வேண்டாம் என்று சொல்லாமல் வேகமாக சாப்பிட்டு முடிப்பாள். பாதி வைத்திருந்தாள் என்றால் இது உடல்நிலை சரியில்லை, சாப்பாடு பிடிக்கவில்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அதிகம் பேசாத குழந்தை, ஆனால் அவள்தான் அவனின் உயிர். ஸ்ராவணியை தூங்க வைத்த பின் மீதம் இருந்த வேலைகளை முடித்துவிட்டு டாக்குமெண்ட்ஸை தனது உடன் வேலை செய்யும் ஐவனுக்கு மெயில் செய்து முடிக்க 4 மணி ஆகிவிட்டது. பின்னர் வேண்டிய துணிகளை அரைகுறையாக எடுத்து வைத்துவிட்டு 3 மணி நேரம் கூட முழுவதுமாக உறங்கவில்லை. காலையில் எழுந்து கிளம்பி ஸ்ராவணியை கிளப்பிக் கொண்டு வந்து விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். 4 நாட்களாக அவனது அலைச்சல் அதிகமாக இருந்ததால் ஸ்ராவணியை தட்டி கொடுத்து கொண்டே அவனும் உறங்கிவிட்டான். விவேகானந்தன் கிராமத்து மனிதர். கிராமத்தில் அக்கம் பக்கத்து வீடுகளில் உண்ணுமண்ணாய் பழகியவர் அவர். அவரால் சோறு தண்ணி கூட இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. ஒரு நடையுடன் தமிழ் தெரிந்த எல்லாரிடமும் ஒரு ரவுண்டு பேசிவிட்டு வந்திருந்த விவேகானந்தன் அசதியில் தனது மகளின் தோளின் மேல் கையை போட்டபடி இருக்கை கொண்டு தூங்கும் அரவிந்தை பார்த்தார். அழகான இளைஞன், செதுக்கி வைத்தாற் போல் இருக்கும் முகமும் அமைதியான சுபாவமாய் இருக்கிறான். இவன் நிச்சயம் கெட்டவனாக இருக்க முடியாது. தூக்கத்தில் கூட இறுகி இருந்த அவனது உதடுகள் நான் அழுத்தமானவனாக்கும், என்னை விட்டு எட்டியே நில் என்றது. அவனையே உரித்து வைத்திருக்கும் மகள் சின்ன சீனா பொம்மை போல் இருக்கிறாள். வீட்டில் ஒரு பெண் இல்லாமல் இருவரும் ஒரு இயந்திரமாய் யாரிடமும் ஒட்டாமல் இருந்தது போல் தோன்றியது அவருக்கு. இந்த காலத்து பசங்க விளக்கேற்ற ஒரு பெண் வேண்டும் என்றால் வீட்டு விளக்கா, ஒரு சுவிட்சை தட்டினால் தானாய் எரித்துவிட்டு போகிறது என்று கிண்டல் செய்கிறார்கள். ஒருவரின் சந்ததியை அவனோடு அழிந்து விடாமல் தன்னுடைய உயிராகிய விளக்கால் அவனது வாரிசின் மூலம் ஏற்றி தலைக்க வைப்பவள் அல்லவா மனைவி. வாழ்க்கை விளக்கேற்ற அல்லவா ஒரு குடும்ப விளக்கை தேடுகிறார்கள். ஒரு ஆணின் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைப்பது இன்பத்திலும் துன்பத்திலும் கூட வரும் ஒரு இனிமையான இணையால் அல்லவா. இவனது வாழ்வு இப்படியே உயிர்ப்பு இல்லாமல் தொடர்ந்தால் இவனும் ஒரு இயந்திரமாகி தனது சின்ன மகளையும் அவ்வாறே ஆக்கிவிடுவான். அவருக்கு பரிதாபம் சுரந்தது. கடவுளே, இந்த பையனுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பத்தா, தனியொரு அன்றிலாய் தவம் இருக்கும் இவனுக்கு ஒரு ஜோடி பறவையத்தா. இறைவனை துதித்தார். நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் நம் நன்மை வேண்டி செய்யும் வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும் என்பார்கள். பெண் அன்றில் வருவாளா? அவ்வாறென்றில் வராமலே போய்விடுவாளா? தூக்கம் என்பது ஒரு வரப்பிரசாதம். எவன் ஒருவன் படுத்தவுடன் எந்த நினைவும் மனதை அலைக்கழிக்காமல் கட்டை போல தூங்குகிறானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன் என்னை பொறுத்தவரை. சிறு குழந்தைகளை பாருங்கள், நன்றாக விளையாடுவார்கள், சண்டை போட்டு அடிபட்டு கொண்டு வருவார்கள். ஏன், ரொம்ப சேட்டை பண்ணும்போது அம்மா அப்பாவிடம் முத்து கூட வாங்குவதும் உண்டு. இருந்தாலும் படுக்கையில் படுத்து அம்மாவிடம் கதை கேட்டுக்கொண்டே நிமிடத்தில் தூங்கிவிடுவார்கள். மகனே, எதிர்காலத்தில் இந்த தூக்கத்துக்கு நாய் படாத பாடு படப்போற பாரு, அதனால இப்பயே அனுபவிச்சுக்கோ என்று கடவுள் பரிதாபப்பட்டு அந்த வரத்தை சின்ன வயதில் தருவார் போலிருக்கிறது. நம் கதாநாயகன் மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன?
ஏராளமான நினைவுகள் துரத்த அரைகுறையாக தூங்கி விடியும் பொழுது சென்னைக்கு வந்து சேர்ந்தான். ஒரு பெரிய கியூவில் நின்று ஏர்போர்ட்டில் வழக்கமான சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு ஸ்ராவணியை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். அவனை வரவேற்க அவனது மூத்த அக்கா மற்றும் இளைய அக்காவின் கணவர்கள் முறையே நாதனும் கதிர்வேலும் வந்திருந்தனர். வாப்பா, பிரயாணம் நல்லபடியா இருந்ததா என்று கேட்டபடியே கதிர் ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டார். அதனால் கூட வந்த நாதனும் மற்றொரு பெட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. என்ன அரவிந்த், மீசை இல்லாம அப்படியே ஹிந்தி நடிகை நாட்டம் இருக்க என்று மச்சானின் அழகை பாராட்டினார் கதிர். நீ வேற கதிர், அவனுக்கு மீசை நரக்க ஆரம்பிச்சிருக்கும், அதனால தான் வச்சுக்க மாட்டேங்கிறான். அப்படித்தானடா, ஆனா நமக்கெல்லாம் மீசை நரைச்சாலும் ஆசை நிறைக்காதுடா மாப்பிள என்று சொல்லிவிட்டு இடி இடி என சிரித்தார் நாதன். இந்த சம்பாஷணையின் மூலமே இந்த இருவரின் குணத்தை பற்றியும் ஓரளவு ஊகித்திருப்பீர்கள். கெட்ட விஷயமாகவே இருந்தாலும் கூட அதில் ஏதாவது ஒரு சின்ன நல்லது இருக்கிறதா என்று தேடி பார்ப்பவர் கதிர். தேவலோக அமிர்தத்தையே தந்தால் கூட கையை கழுவி விட்டு தானே அமிர்த பனையை தொட்ட, இது உண்மையிலேயே அமிர்தம்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கொண்டு வந்தவனை 1008 குறை சொல்பவர் நாதன். சகலையின் அட்டு ஜோக்குக்கு பதிலுக்கு சிரிக்காமல் ஸ்ராவணியிடம் திரும்பிய கதிர், குட்டி எப்படி இருக்கீங்க, இந்த மாமாவை ஞாபகம் இருக்கா, மாமா கிட்ட வாங்க செல்லும் என்று விளையாடியபடி அவளை தூக்கி கொண்டு காருக்கு செல்ல ஆரம்பித்தார். கதிர் சற்று முன்னே சென்று விட்டதால் வேறு வழி இல்லாமல் நாதனிடம் வினவினான் அரவிந்த். அம்மாவுக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்ல குத்துக்கல்லாட்டம் இருக்காங்க சொல்லிக்கொண்டே நடந்தார் நாதன். அரவிந்தும் விடவில்லை. இப்போ எங்கே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லையா இல்லை வீட்லையா? வீட்டில் தான் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென நடக்க ஆரம்பித்தார். மேலே விவரம் கேட்க அரவிந்த்க்கு தயக்கமாக இருந்தது. நாதன் ஒரு குணக்குன்று. முன்பு ஒரு முறை ஆஸ்துமா அதிகமாகி அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்திருந்த பொழுது மனது துடிக்க அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு விட்டான். அதற்கு, ஏன் இங்கே நானெல்லாம் பார்த்துக்க இல்லை, உங்கள் அம்மாவை அப்படியே அனாதையாக சாக விட்டுடுவோமா? அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க அம்மாவை இடுப்பில் முடிஞ்சு லண்டனுக்கு தூக்கிட்டு போக வேண்டியது தானே என்று அவனிடம் கேட்டுவிட்டார். இன்று காலையில் இந்தியா வந்தவுடனேயே இந்த மாதிரி அருள்மொழிகளை கேட்க அவன் பிரியப்படவில்லை. அதனால் வாயை மூடிக்கொண்டான். நாதனுக்கு இவனெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் லட்ச லட்சமாக சம்பாதிச்சு இப்ப நாம இவனுக்கு பெட்டியை தூக்க வேண்டியதாகிவிட்டதே என்று எரிச்சல். மேலும் தனது தங்கையை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ரொம்ப நாளாக முயற்சி செய்து அது முடியாமல் போன ஆதங்கம். மாப்பிள்ளை ஏதாவது சொன்னால் அனுசரித்து போக வேண்டும் என்ற சட்டம் நம்ம ஊர்ல பொண்ணு பெற்றவங்க வீட்டில் அமலில் இருக்கிறத உபயோகப்படுத்திட்டு நறுக்கு நறுக்குன்னு அப்பப்போ பேசுவார். அவர் வந்து 4 நாள் இருந்தனா கூட அரவிந்த் வீட்டில் எல்லாரும் அவர் சொல்லுக்கு ஏற்றபடி பரதநாட்டியம் ஆடணும். என்ன அரவிந்தா, நான் கேட்டதெல்லாம் எந்த பெட்டியில் இருக்கு என்று சற்று பின்தங்கிய சின்ன அக்கா சங்கீதாவின் கணவர் கதிர் காதை கடித்தார். கதிர் ஒரு சோமபான பிரியர். அவன் வெளிநாட்டிலிருந்து வரும்போது வாங்கி வர சொல்லி ரகசியமாக சொல்லுவார். ஒரு வாரம் அவருக்கு ஜாலிலோ ஜிம்கானாதான். வீட்டில் அவருக்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது. அதன்படி மாதம் ஒரு நாள் அவர் சோமபானம் பருகலாம். அதை குருவி தானியம் சேர்ப்பதை போல ஒவ்வொரு நாளையும் சேர்த்து வைத்துக்கொண்டு அரவிந்த் வரும்போது உபயோகப்படுத்தி கொள்ளுவார். நாம் நமது வருட விடுமுறையை சேர்த்து வைத்து எடுத்துக்கொள்வதை போல. இந்த ஒரு குறையை தவிர மற்றபடி வீட்டினர் ஒருவருக்கும் பிரச்சனை தராத மாப்பிள்ளை அவர். அவரின் அறிவுரை அவனுக்கு நிறைய உதவி இருக்கிறது. அவர் மேல் அரவிந்தனுக்கு தனி பிரியமும் உண்டு. கதிர் தான் பெரும்பாடுபட்டு அரவிந்தை இந்த முடிவுக்கு சம்மதிக்க வைத்தார். இதனால் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் மனைவி சங்கீதா கூட, ஏங்க உங்களுக்கு இந்த வம்பு, வேலியில் போட ஓனான எடுத்து தோளில் போட்டுக்க போறீங்க, ஏதாவது செஞ்சு நொந்து போயிருக்கிற தம்பியை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க என்று சொன்னாள். போடி போ, கொதிக்கிற உலைக்கு பயப்படுற அரிசி அரிசியாவே இருக்க வேண்டியதுதான். அது பசியை தீக்கிற அன்னமாக மாறணும்னா பாடுபடணும்டி. நாளைக்கு உன் தம்பி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறப்ப என்னைய பாராட்டி எனக்கு கன்னத்தில் எல்லாம் தர வேண்டாம். மாதம் ஒரு நாள் தர கோட்டாவை இன்க்ரிமெண்ட் தந்து 2 நாள் ஆக்கு, அது போதும் என்று சொன்னவர் தான் இந்த கதிர். இந்த சிவப்பு பெட்டியில தான் மாமா வச்சிருக்கேன் என்று அரவிந்தின் குரலில் நிகழ்காலத்திற்கு வந்தார். பெருமூச்சு விட்டவர், அப்பாடி, எங்க அந்த சிடுமூஞ்சி நாதன் கையில மாட்டிக்கிச்சோன்னு பயந்துட்டேன். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையாம்டா. அவன் டீ டோட்டலராம்டா. என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பீத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் இந்த வார்த்தை சொல்கிறப்ப எல்லாம் உங்கள் அக்கா என்னை பார்த்து முறைக்கிறா. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சூதாடுறவங்க எல்லாரையும் சொல்கிறதுக்கு ஏதாவது இங்கிலீஷில் வார்த்தை இருந்தால் சொல்லேன், நானும் அவனை பார்த்து சொல்கிறேன். சரியா தெரில மாமா, அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். ஜஹா வாங்கினான் அரவிந்த். கொண்டு வந்த பெட்டிகளை காரில் வாகாக அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் போது, தம்பி அரவிந்தன் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான். விவேகானந்தன் நின்று கொண்டிருந்தார். அவர் ஏதோ பேச நினைப்பது அவனுக்கு புரிந்தது. கதிரிடம் ஸ்ராவணியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவரிடம் சென்றான். விவேகானந்தன் ஆரம்பித்தார். உங்களுக்கு இருந்திருந்தா அதிகபட்சம் 30 வயசுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். 29.
என்றான் அரவிந்த். நான் சரியா சொன்னேன் பாருங்க. என் கடைசி பிள்ளையை விட உங்களுக்கு வயசு கம்மி. இந்த சின்ன வயசுல மனைவியை இழந்திருக்கிறது பெரிய சோதனை. இப்போ கூட வைராக்கியமாக இருந்துடலாம். நமக்கு வயசாகிறப்ப தான் ஒரு துணைக்காக மனசு ஏங்கும். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் சம்சாரம் உயிரோட இருந்தப்ப நான் அவளை ஒரு மனுஷியாக நினச்சே பார்த்ததே இல்லை. ஒரு கோவில் சினிமா கூட்டிகிட்டு போனதில்லை. வீடும் மாடும் தான் கதியாக நிற்பா. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அலைஞ்சிட்டு இருப்பேன். அவள் போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் உடம்புக்கு ஒன்றுன்னா பதறுது. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. எனக்கு நேரம் இல்லாதப்ப அவள் இருந்தா. இப்போ கொள்ளையா நேரம் இருக்குது, அவள் கூட இல்லை. தனியாக பாட்டி இருந்தால் கூட பேர பிள்ளைங்க லீவுக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஒண்டி கிழவனால அவங்கள கவனிக்க முடியாதுன்னு நினச்சி யாரும் வர்றதில்லை. என்னைய தனியாக விட்டுட்டு போய் பழி வாங்கிட்டு ஏடி பாதகத்தின்னு என் பொண்டாட்டி படத்தை பார்த்து திட்டிகிட்டு இருப்பேன். தனிமையை போக்க உள்நாடு 6 மாதம் வெளிநாடு 6 மாதம்னு கழிச்சிட்டு இருக்கிற என்னோட அனுபவம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எல்லா சித்திக்காரிகளும் கொடுமைக்காரிங்க இல்லை தம்பி. உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு ராஜாத்தியாட்டம் ஒரு பொண்ணு வந்து உங்களையும் குட்டி பொண்ணையும் தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கிட்டு போகிறா. உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிறதா நினைக்காதீங்க. அடுத்த முறை ஊருக்கு வரும்போது நான் உங்களை ஜோடியோட பார்க்கணும். கடகடவென சொல்லிவிட்டு கையில் அவரது மகனின் லண்டன் விலாசத்தை திணித்துவிட்டு கிளம்பிவிட்டார். அவருக்கு கொஞ்சம் பயம். அளந்தளந்து பேசும் அரவிந்த் தம்பி, நீ யாரையா எனக்கு அட்வைஸ் பண்ண என்று சண்டைக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று குழப்பத்துடன் இருந்த அரவிந்துக்கு விவேகானந்தனின் வாக்கு அசரீரியாய் ஒழித்தது. 2 வாரங்களாய் அவன் மனதை வாட்டிய பிரச்சனைக்கு கடவுளே பதில் சொல்லியதாய் நினைத்தான். கடவுள் மனித உறவில் தானே வருவார், இனிமேல் நடப்பது நடக்கட்டும் என்று முடிவு அவனது மனதில் உதித்தது. எவ்வளவோ துன்பங்களை அவனுக்கு தந்த கடவுள் இனியும் சோதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை பிறந்தது. லண்டனிலிருந்து கிளம்பும்போது அவன் மனம் அங்கிருந்த வானிலையைப் போலவே மேகமூட்டமாய் இருந்தது. இப்போது சென்னை வானம் போல தெளிவாகி விட்டது. சிறிதாக புன்னகைத்தான். விவேகானந்தன் சொன்னது ஏன் அவனுக்கு தெளிவை தர வேண்டும் என்று உங்களுக்கு ஆச்சரியம் தோன்றலாம். ஏனென்றால் இப்பொழுது அரவிந்தன் வந்திருப்பதே அவன் கல்யாணத்துக்குத்தானே.